பெரியாருக்கு பிறகு உங்களை தொடர்ந்து இயங்க வைப்பதில் வெற்றி பெற்றவர் அண்ணன் சீமான். ஏன்னா இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. தோழர் சொன்னாரு, நான் பேச போறேன்னு எனக்கு எதிராக நிறைய இருக்கிறாங்க. நான் எப்பயும் அதை கவனிக்கிறது இல்லை. நான் பேசுறத மட்டும்தான் அவங்க கவனிக்கிறதுல தெளிவா இருக்கிறேன். ஏன்னா நான் தமிழ்ல இருக்கும் போது கூட நான் என்ன பேசுறேன்னு எவரும் பார்த்ததே இல்லை. ரொம்ப தாக்குறாங்க. அதனால அதுக்கும் நான் அண்ணன் சீமானுக்கு நன்றி தான் சொல்லுவேன். நான் ஏதோ புதுசா எதுவும் பேச போறது இல்லை. சீமான் என்ன பேசுறாரோ அதை தான் பேச போறேன். உலகிலேயே மிக சகிப்புத்தன்மை வாய்ந்தவர் முதல்ல அண்ணன் சீமான், ரெண்டாவது நான் தான். ஏன்னா 28 வருஷம் உழைச்சேன். ஒரே பேச்ச கேட்டுக்கிட்டே இருந்துருக்கேன். நான் எவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மை. இந்த மேடையில் சீமானை அவர்களை அழைப்பதற்கும் சீமான அன்னையை அழைப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர் பிரபாகரனை பார்த்துவிட்டு பேசுவதால் நாகரிகமாக இருக்கிறார். நான் பிரபாகரனை படித்து விட்டு பேசுவதாக நாம் நாகரிகத்தோடு பெரியாரே எந்த சூழ்நிலையும் யாரையும் நாகரிகம் இல்லாமல் பேசியதில்லை தான் நான் படித்திருக்கிறேன். பெரியாரின் பேரன், மார்க்சின் மைந்தன் தம்பி, பிரபாகரனின் தம்பி உங்கள் சீமான் பேசுகிறேன். இதெல்லாம் நான் சொன்னீங்க. அப்ப சொன்னார், இல்லை இல்லை நான் கொள்கை பேரன். இது எப்ப 2004 டிசம்பர் 24 பெரியார் நினைவு நாள் வரைக்கும் பேசிவிட்டு இப்பொழுது பெரியாரின் அந்த அந்த விசில் அமைப்பு நடந்ததே அதில் போய் பெரியாரின் சொல்லு பேரன் அவன், கொள்ளு பேரன் அவன், பெரியாரின் சொல்லு பேரன் என்று கொள்கையை மாற்றிக் கொள்ளலாம், உறவை மாற்றிய ஒரே ஆள் சீமான். நான் கொள்கையை மாற்றலாம். நேற்று வரை நான் அண்ணன் அறிவுமதி அவர்களை சந்திக்கிற வரை கம்யூனிஸ்டாக இருந்தேன், கம்யூனிஸ்ட் குடும்பத்தில் இருந்தேன், ஏஐஓஎம் இருந்தேன். அண்ணனை சந்தித்த பிறகு பெரியாரிஸ்டாக, பிரபாகரிஸ்டாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தேன். இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறேன். ஒரு காலம் நான் சீமானிஸ்டனாக இருந்ததே இல்லை. ஆனா அப்படி கொள்கையை மாற்றலாம், பாதை பயணத்தை மாற்றலாம். என் தாய் தந்தையரை ஒரு நாளும் மாற்ற முடியாது, அவர் எவ்வளவு அயோக்கியர்களாக இருந்தாலும். ஆனால் தாய் தந்தையரையே மாற்றக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணன் சீமான். நீ பல பேர் தூக்கத்தை நாங்க எடுத்துட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் இவங்களே பேசிட்டாங்க. இருந்தாலும் அந்த மேடையில போய் நிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்தேன். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி எதையும் இப்ப பேசிட மாட்டேன், சீமான் நினைக்கிற மாதிரி எதையும் பேசிட மாட்டேன். அது ஒரு போலி பிம்பம். அதற்கு குண்டூசி போது தேவைப்படுகிற நேரத்தில் வெளியிட்டோ உயர்த்தோ கட்டாயமாக பயன்படுத்தி, கட்டாயமாக. ஏன்னா இப்பவே நான் பேசிட்டேன்னா ஓ இதுதான் போய் தூங்கிடுவான். தேர்தலில் எந்த 8.22 விழுக்காடு பெறுவதற்கு நானும் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தேர்தலிலே நின்று 3வது வாக்கை வாங்கி அந்த வாக்கு என் மூலமாக கட்சி அங்கீகரிக்கப்பட்டதோ அதே வாக்கை நான் 4% சீராக குறைத்து அங்கீகாரத்தை இழக்க வைத்து சீமானை அமர வைக்கிற வரை நான் இருக்க போவதில்லை என்று முடிவெடுத்து விட்டால் இந்த வேலை. எத்தனையோ பேர் நாட்டிலிருந்து வெளியேறினார்கள். சொன்ன காரணம் என்ன மதிக்கவில்லை, அங்கீகாரம் கொடுக்கவில்லை, அதை கொடுக்கவில்லை. நான் சொல்லிவிட்டு வந்தது, பெரியாரை என்று சீமான் ஒழிப்பேன் என்று சொன்னாரோ அன்றுதான் நான் வெளியே வருகிறேன். அதுவும் பிராமண கடப்பாறை பிறகு நாம் விடுவதாக இல்லை. தமிழ் தேசிய கடப்பாறை நாற்புவிடம் விட்டுவிட்டார். அதை நாம் மீட்டெடுத்து விட்டோம். அதாவது சீமானுடைய வாழ்க்கை என்பது பிரபாகரனை சந்திப்பதற்கு முன், சந்திப்பதற்கு பின். இப்பொழுது பிராமண கடப்பாறை அவர் எடுப்பதற்கு முன், எடுத்ததற்கு பின் என்றாக பிரித்து பேசுவாங்க. சீமான் நாம் தமிழர் கட்சி தான் ஜெகதீஷா வளர்ந்தார். நாம் தமிழர் கட்சியை வளர்த்ததும் சீமானை செதுக்கியவர்கள், உருவாக்கியவர்கள் நானும் ஒருவன் என்ற தீவிரோடு அந்த பாவத்தை போக்குவதற்கு தான் இந்த வேலையில் நின்று கொண்டது. தலைவரை போய் சந்தித்து வந்தார். 2008 பிப்ரவரி 8 4ஆம் தேதி எனக்கு பிப்ரவரி 4 இங்கிருந்து கிளம்பணும். அன்னைக்கு அங்கிருந்து ஒரு அழைப்பு வந்தது, இன்று வராதீர்கள், அந்த இலங்கையுடைய சுதந்திரனா அவர்களுக்கு அவர்கள் வானவேடிக்கை நடத்துவார்கள், நாமும் வானவேடிக்கை நடப்போம், நீங்கள் திரும்பி போய்விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அழைத்து வந்தேன். அந்த பயணத்திட்டத்தை உழுந்து
ஒழுங்காக அமைத்து அவர் போயிட்டு வருவதற்கு ரகசியம் காத்து அன்றைக்கு அந்த பயணத்திட்டத்தை ஒழுங்கு செய்தவன் நான் தான். தலைவரை சந்தித்து அங்கு சென்று ஒரு வாரம் அவர் தலைவரை சந்திக்கவே இல்லை. இல்லைன்னு சொன்னார்கள், தலைவரை சந்திக்கவில்லை, அந்த புகைப்படம் எல்லாம் போட்டோஷாப் என்று சொன்னார்கள். நான் உண்மையை தவிர தெரியலே, கண்டிப்பாக அவர் தலைவரை சந்தித்தார். ஆனா அவர் 15 ஆண்டுகள் பேசுகிற அளவுக்கு அவர் தலைவரை சந்திக்கவில்லை. காரணம், இயக்குநர்களுக்கு எப்போதுமே ஒரு மனநிலை உண்டு. தான் எடுக்கிற கதை, தான் படமாக எடுக்கிற கதை எடுக்க முடியாத போய்விட்டால் சாகும் தருவாய் வரை அந்த கதையை சொல்லிக் கொண்டே இருப்போம். யாரை பார்த்தாலும் சொல்லிக் கொண்டே இருப்போம். அதுபோல அண்ணன் சந்தித்தார், 2 முறை சந்தித்தார். ஒரு வாரம் கழித்து ஒரு 1/2 மணி நேரம் முதலில் சந்தித்தார். அதற்கு பிறகு 2வது முறை 6-7 நிமிடங்கள் சந்தித்தார். அழைத்து விட்டு போய்விட்டார்கள். அதுக்கு பிறகு சந்திக்கவே. இதெல்லாம் அவர் போய்விட்டு வந்தது என்னிடம் சொன்னது. அங்கு இருந்தது 14 நாட்கள். ஏனென்றால் விசா ரினியூல் செய்யவில்லை. அன்றைக்கு அரபி விசா. அந்த 14 நாள் அவர் சொல்லுகிற கதையை நான் எவ்வளவு சகிப்புத்தன்மையோடு கேட்டிருப்பேன், சிந்தித்து பாருங்கள். அதனால் சிவனுக்கு நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். ஒரு மாபெரும் போராட்ட வீரனை எத்தனையோ பேர் போய் சந்திச்சு வந்தாங்க. ஆனா அறிவிந்தி போனார், சுகவி போனார், திரைப்படத்துல பாரதி ராஜா போனார், மகேந்திரன் போனார். இவரெல்லாம் போயிட்டு வந்து இந்த இனத்தினுடைய விடுதலை படமாக செய்ய வேண்டும், பாரதிராஜாவை நடிக்க வேண்டும், மகேந்திரன் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் பேசினார். நான் போய் போராட்டம் நடக்கிற தோக்கிற காலம் அது. ஏன்னா 2009 போராட்டம் முடிந்து விட்டது. 2008 போராட்டம் நடந்துட்டு இருக்கிற நேரம், தூங்குகிற நேரம். அங்க போய் இவர் ஏதோ ஓசிங் போலவும், ஒரு தேசிய விடுதலையை வென்றெடுத்த பிடன் காஸ்ட்ரோ போலவும், இல்ல பாலஸ்தீன விடுதலைக்கு போராடி யாசர் அரபாத் போலவும் இவரை அழைத்து இருந்து அத்தனை அரிசி உணவுகளையும் வைத்து, அது இட்லி கறி வைத்து சொன்னார் பாருங்க, கறி இட்லி வைத்து. அதாவது தமிழர்களுடைய உணவு. அதெல்லாம் இப்ப லேட்டஸ்டா என்ன சொல்லிட்டாருன்னா, ஏன் நம்மளாம் வருத்தமா இருக்கு, மார்கறி ஒரு காத்து சொல்றாரு. நீங்க இப்ப இல்ல படப்பிடிப்புல நாங்கெல்லாம் ஒரு படப்பிடிப்பு முடிஞ்சோடனே சாயந்தரம் போய் நாளைக்கு என்ன வேலை, மாலைக்கு என்ன வேலை கேட்டுதான் வந்துருவோம். படப்பிடிப்பு நடந்துட்டு போது அந்த ஆர்டிஸ்ட் வந்தா தான் இந்த ஆர்டிஸ்ட் வந்தா கேட்டார். அதான் கிடையாது. அதே என்னடா வச்சிருக்கேன், என்ன பண்ணு, அந்த இது இருக்குல்ல, உப்பு கறி இருக்குல்ல, கருவாடு தோக்கு இருக்குல்ல, தயாரிப்பாளர்கள் அள்ளு கண்டுருவாங்க. படம் எடுக்கிறாங்க, சாப்பிட வந்தாங்களாங்கிற அளவுக்கு குடலே கருவிடும். அந்த மாதிரி ஏன் சொல்றேன்னா, இவர் யார் மூலமாக போனாரோ அந்த கலை இலக்கிய பண்பாட்டு பாத்திரனுடைய செயலாளராக இருந்த சேராளர்கள், இவர் எந்த அளவுக்கு பழக்கமோ அந்த அளவுக்கு எனக்கும் பழக்கம். இவர் அங்க இருந்துட்டு வரும்போது இந்த மான் கறி சொல்லியிருக்காங்க. மான் அங்கு தடை செய்யப்பட்ட விலங்கு. எந்த சட்டத்தை விதியை போடுகிறாரோ அதை முதலில் மதித்து நடப்பது தலைவராக. தடை செய்யப்பட்ட விலங்கை தடையை மீறி இவருக்கு சுட்டு போடுவதற்கு இவர் என்ன, நம்ம வாயால சொல்லக்கூடாது, தம்பி மரியாதையா வேற பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஏன்னா தொடர்ச்சியாக இது போல பேசி போராட்டத்தை சிதைப்பதற்காக இந்திய உளவுத்துறையால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் சீமான் என்பது தெரிந்து கொள்வதற்கு எனக்கு இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. சொன்னாலும் நான் உடனே தெரிந்து கொண்டிருக்கிறேன். நம்ம கொஞ்சம் வீக், அதனாலதான் லேட்டாவது தெரிஞ்சுக்கணும். அண்ணன் தம்பியாக இருந்தாலும் எனக்கு கொள்கைக்கு எதிராக நிலைப்பாடுகள் இருந்தால் எது குறித்தும் சமரசம் செய்து கொண்டு உன் பின்னால் வரமாட்டேன் என்பதை என்னை மார்க்சிய பாதுகாப்பு நான் கற்றுக்கொண்டதால் தான் வெளியே வந்து அமைதியாக இல்லாமல் இன்னும் என்னை போன்ற பல இளைஞர்கள் உன் பின்னால் தொடரக்கூடாது, தொடர்பவர்கள் மீண்டும் தொடரக்கூடாது என்ற ஒற்றை நோக்கில் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் நான் எல்லா வேலையிலும் பேசுவது என்று முடிவு செய்து விட்டேன்.